ஹை பஃப் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச், அலவன்ஸ் 2 இன்ச் விட்டுட்டு, நார்மலா ஸ்லீவ் நான் மார்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து 3 இன்ச் அப்வர்டில் வச்சுட்டு, நான் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் 2.7 இன்ச் மார்க் பண்ணி, இந்த மாரி கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். அந்த கர்வ் லைன் தான் நமக்கு வந்து ஹை பஃப் ஓகேவா? இந்த மாரி எல்லா இடத்துலயும் நாச்சஸ் போட்டு மார்க் பண்ணிவிட்டு, ஸ்டிச்சஸோட நம்பர் வந்துட்டு 5ல வச்சுட்டு, நீங்க லாங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்லேயே பொறுமையா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா? அந்த நாச்சஸ்க்கு வெளிய வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு நீடில் எடுத்து த்ரெட்ட இப்படி எடுத்து விட்டுட்டு பிடிச்சு இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா வந்து கேதர்ஸ் ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா? என்னோட சேனல்ல ப்ளீட்டட் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹை பஃப்ல. இப்போ வந்து கேதர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்படி வந்து கேதர்ஸ் வந்து ஒரு நாச்சஸ் டூ இன்னொரு நாச்சஸ் வரைக்கும் நம்ம அலைன்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து ஸ்டிச்சஸ் நம்பர் 2ல வச்சு நம்ம அந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து ஹை பஃப் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம ஸ்லீவ ஜாயின் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இதே மாரி வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.